அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினந்தோறும் ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்று தினம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யமன் நாட்டுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கும்போது ஒரு சில செய்திகளை சொல்லி அனுப்பினார்கள் என்கிற தகவல்களை நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஆதுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. ரொம்ப தேவையான அவசியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆட்சியாளர், மக்களுடைய பிரதிநிதி, மக்கள் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் என்றால் இவர் மூலமாக, இந்த அதிபர் மூலமாக, இந்த ஆளுநர் மூலமாக மக்கள் பாதிப்பு அடைந்து விடக்கூடாது. உங்கள் மூலமாக அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது. எந்த நிலையிலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுதாங்க, மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் மட்டும்தான் அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறாங்கல்ல, இந்த ஆட்சியாளர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சியாளருடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது, எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சமூகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடியவர்களாக, ஒரு சமூகம் இந்த உலகத்தில், குறிப்பாக இந்திய நாட்டில் நிம்மதியாக வாழக்கூடாது என்கிற நிலையில் கங்கணம் கற்றுக்கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அது நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க. ரொம்ப தூரம் போக வேண்டிய செய்தியாக இல்லை. கிறிஸ்மஸ் நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்கிற தகவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆளுநர் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? ஒரு விஷயங்கள் சொல்லி அனுப்புகிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அவசியமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும்பொழுது, பாதிக்கப்பட்டவனுக்கு நீ பயந்து கொள், அவனுடைய பிரார்த்தனைக்கு நீ பயந்து கொள், அவனுடைய துஆவுக்கு நீ பயந்து கொள். ஏன் தெரியுமா? அவன் செய்கிற பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது. உடனே அங்கீகரிக்கப்படும். உன்னால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அது அங்கீகரிக்கப்படும், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். நீ ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க, உங்களால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது என்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முஆதுகிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படின்னா அதாங்க ரசூலுல்லாஹ். முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் ஒரு இறை தூதர், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், இப்படியான நிலை தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் 2448வது செய்தியாகவும், சஹீஹ் முஸ்லிமில் 29வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸில் உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.